இரக்கத்தின் சிகரம் அருள்நாதர் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைத்து அன்புறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருவார்த்தை எரேமியா 1:9. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். அன்புக்குரியவர்களே, சிறுமை என்றால் பெருமை என்பதற்கு எதிர்ச்சொல். சிறுமை என்பது அளவால், உருவத்தால், நிறத்தால், இழிவான நிலை, தாழ்வான நிலை, வறுமை, நோய், அவமானம், நிந்தை, இக்கட்டான நிலை, தலைகுனிவு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தள்ளப்பட்டவர்களை சிறுமை என்றும் சிறுமையானவர்கள் என்றும் கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சிறுமையானவர்களை நேசிக்க, ஆதரிக்க ஒருவர் உண்டு. அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர் ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. நம் தேவன் சிறுமையான சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளிமையான எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். இவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். இன்னும் எளிதாக சொன்னால், குப்பையில் இருக்கிறவர்களை கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர் இயேசு. தேவ பிள்ளைகளே, அளவால் இழிவாக பேசப்படுகிறீர்களா? உருவத்தால், நிறத்தால் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறீர்களா? தாழ்வான மனப்பான்மையோடு இருக்கிறீர்களா? வறுமை வாட்டி முன்னேற முடியாமல் தவிக்கிறீர்களா? நோயினால் தீராத வேதனைகளோடு இருக்கிறீர்களா? சில காரியங்களால் வெளியில் தலை காட்ட முடியாமல், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறீர்களா? நிந்தையினாலும் அவமானத்தினாலும் நிறைந்து மேலவே முடியாமல் இருக்கிறீர்களா? இக்காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வார்த்தையின் மூலமாய் உன்னை பலப்படுத்துகிறார். நீ இனி சிறுமையானவன் இல்லை. நீ இனி சிறுமையானவள் இல்லை. இயேசுவை நோக்கிப்பார். அடியேன் சொல்கிறதை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். இயேசுவே, என் சிறுமையை பாரும். இயேசுவே, எனக்கு மனம் இறங்கும். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். உம் கல்வாரி இரத்தத்தால் என்னை முற்றிலும் கழுவும். உம் பிள்ளையாய் மாற்றும். எனக்கு இரக்கம் காட்டும். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்னை விடுவியும். எதுவும் எங்களை துக்கப்படுத்தாதபடி விலக்கி காத்தருளும். மனம் இறங்கும். விடுதலை தாரும். இயேசுவே, அற்புதம் செய்யும். என்னோடு இணைந்து அறிக்கை செய்த ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை சிறுமையை என் ஆண்டவர் நோக்கி பார்ப்பீராக. இயேசுவின் உயிர் சேர்ந்த வல்லமுள்ள நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் காணட்டும். பிரபுக்களோடு உட்காரவும், கோபுரத்தில் வைத்து அழகு பார்க்கவும், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கவும் என் ஆண்டவர் உதவி செய்வீராக. வாழ்க்கையில் விடியல் வரட்டும். மறுமலர்ச்சி உண்டாகட்டும். சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆமென்.